அரசியல்ல எதிரெதிர் துருவங்களாக இருக்கும் தலைவர்களை ஒரே இடத்துல சந்திக்க வைத்த மாமனிதர். அவர் யாருன்னு சொல்லட்டுமா? கண்ணியமிகு காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் தான். இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகும் இந்தியாவையே தனது தாய்நாடாக தேர்ந்தெடுத்தவர். முஸ்லிம் மக்களின் உரிமைக்காக மட்டுமல்ல, மதச்சார்பின்மை மற்றும் தேசிய ஒற்றுமைக்காக வாழ்நாள் முழுவதும் உழைத்தவர். இந்திய பாராளுமன்றத்தில் ஹிந்தியை தேசிய மொழியாக அறிவிக்கும் சூழல் ஏற்படும் போது கர்ஜித்தது ஒரு குரல், மிஸ்டர் நேரு, நம் நாட்டில் அதிகமாக இருக்கும் பறவை காகம், ஆனால் மயிலை தேசிய பறவையாக அறிவித்தீர்கள். அதே போல நம் நாட்டில் அதிகம் இருப்பது நாய்களே, பிறகு எதற்கு புலியை தேர்ந்தெடுத்தீர்கள்? அதிகம் பேசப்படுவதால் நீங்கள் கூறும் மொழியை தேசிய மொழியாக ஏற்கவே முடியாது அப்படின்னு கர்ஜித்த அந்த சிங்கம் கண்ணியமிகு காயிதே மில்லத் அவர்கள் தாங்க. இதை கேட்ட நேரு அவர்களோ, உருதை ஏற்க சொல்கிறீர்களா என கேட்க, இஸ்லாம் எங்கள் வழி, இன்ப தமிழே எங்கள் மொழி, நான் அல்லாஹ் என்று அழைப்பதற்கு முன்பே அம்மா என்று அழைத்தவன், தமிழே நம் தேசிய மொழி அப்படின்னு பாராளுமன்றத்தையே நடுங்க வச்சாங்க ஒப்பற்ற தமிழன் காயிதே மில்லத் அவர்கள்.